நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி சமீப காலங்களில் புதிய ட்ரெண்ட்ல டிஎன்பிஎஸ்சி எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள் இடம்பெற்ற நடப்பு செய்திகள், அது தொடர்பான சப்ஜெக்ட்ல என்ன இருக்குது, இப்படி எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு தலைப்புகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? இது தவிர நடுவுல போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்கு நிறைய ஒவ்வொரு நாளும் கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு கேட்கிற கேள்விகளுக்கு மறக்காம பதில்கள் சொல்லுங்க. ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அந்த போனஸ் கேள்வி, அதாவது வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க மட்டும் தான் அந்த போனஸ் கேள்விகள் பதில் சொல்ல முடியும், என்ன கேள்வினே முதல்ல தெரிய முடியும். இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், அதுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்றாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க சீக்கிரமா எல்லாருமே ஒரு அரசு அதிகாரியாக மாற முடியும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 18 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. ஒரு தமிழ்நாடு தொடர்பான ஒரு 2 செய்திகள் இந்த தினத்துல கிடைச்சிருக்குது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஊராட்சி பிரதிநிதிகள் பயிற்சியில் முதலிடத்தில் தமிழகம். அதாவது இந்தியாவிலே தமிழ்நாடு எதுல முன்னணியில இருந்தாலும் சரி, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தமிழக அரசின் சாதனைகள் பட்டியல கண்டிப்பா கேள்விகள் கேட்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஊராட்சி பிரதிநிதிகள், அந்த மாநகராட்சி, நகராட்சி, அந்த பஞ்சாயத்துல இருக்க எல்லா பிரதிநிதிகளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த பயிற்சிகள் வழங்கப்படுறதுல அதிக எண்ணிக்கையிலேயே எங்கு வழங்கப்பட்டுள்ளது பயிற்சிகள்? தமிழ்நாட்டில் தான் வழங்கப்பட்டுள்ளது. அப்படி ஒரு சாதனை படுத்திருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. ஊராட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சி அலுவலர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. இது ஒரு மத்திய அரசின் ஒரு அறிவிப்புல தான் இது இப்படி சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் மொத்தம் 12,482 ஊராட்சிகள் உள்ளன. சரியா? தமிழ்நாடு மாநில அரசின் சார்பில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சியின் பயிற்சி துறை சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. சரியா? அதை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பயிற்சி துறையின் சார்பில் பாத்தீங்கன்னா எல்லா அந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அதிக எண்ணிக்கையில் எந்த மாநிலத்தில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது. சரிங்களா? பாருங்க, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட, இது ஒரு முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு விஷயம் இருந்து பாருங்கள்ல. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதங்களுக்குள் அவர்கள் அடிப்படை பயிற்சி பெறுவது கட்டாயமாகும். சரியா? அந்த ஊராட்சி பிரதிநிதிகள் மக்களால் எப்ப தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்களோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து அடுத்த 6 மாதங்களுக்குள்ள அவங்களுக்கான அந்த அடிப்படை பயிற்சி, என்ன வேலை செய்யணும், சரியா, சமீபத்தில் அவங்களுக்கான என்னென்ன தொழில்நுட்ப வசதிகள், இப்படி எல்லா பயிற்சிகளும் அந்த அடிப்படை பயிற்சிகள் வழங்க வேண்டும். எத்தனை மாதத்துக்குள்ளமா? 6 மாசத்துக்குள்ள அந்த அடிப்படை பயிற்சிகளை வழங்க வேண்டும். இது கட்டாயம். அடுத்து பாருங்க, இந்த பயிற்சிகளை வழங்கினதுலதான் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது. சரியா? ஒரு தலைப்பு அதில் கொடுத்துருக்கு பாருங்க. மத்திய அரசால் அதிக மின் சான்றிதழ்கள் பெற்ற மாநிலங்கள் தரவரிசை. அதாவது இ சர்டிபிகேட் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த பயிற்சிகள் வழங்கினதுல அந்த பிரதிநிதிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு மத்திய அரசின் அந்த மின் சான்றிதழ்கள் இ சர்டிபிகேட்ஸ் அதிக எண்ணிக்கையில எங்க வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு இந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது. சரியா? 82.96%. மொத்த பயிற்சி 100% அப்படின்னா அதுல இந்த மின் சான்றிதழ்கள் பெற்றது 82.96. இதுதான் இந்தியாவிலே அதிக சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு முதலிடம். அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் 2ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடத்துல ஹரியானா, 4ஆம் இடத்துல நம்மளோட அண்டை மாநிலமான கேரளா, அடுத்து 5ஆம் இடத்துல மேற்கு வங்க மாநிலம். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு செய்திமா, கவனமா இருங்க. அப்ப உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு மத்திய அரசின் அந்த மின் சான்றிதழ்களை பெற்றதுல இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிற்கு அடுத்தபடியாக ஜம்மு காஷ்மீர். வெண்கல பதக்கம் கோஸ் டு ஹரியானா, மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க. தமிழ்நாடு அரசின் ஒரு முக்கியமான திட்டம். நான் எப்பவுமே சொல்றேன், ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முதல் 7 கேள்விகள் வரைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மத்திய அரசோட திட்டங்கள், மாநில அரசோட திட்டங்கள் கேட்கிறாங்க. சரியா? அதனால இந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வீடியோல நம்ம பதிவு போட்டுட்டு இருக்கோம். கவனமா இருங்க. சரியா? பாருங்க, நடப்பு செயல் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் இந்தியாவில் முதல் முறையாக. சரியா? எங்கெல்லாம் இந்தியாவில் முதல் முறையாக இருக்குதோ பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்தியாவில் முதல் முறையாக இணைய வழியில் பயிர்க்கடன் திட்டம். சரியா? பாருங்க, இந்தியாவிலே முதல் முறையாக இணைய வழி பயிர்க்கடன் திட்டத்தினை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. எப்படி சொல்லி பாருங்க. எதன் மூலம் கடன் வழங்கப்படுகிறது, எந்த தேதியில, எங்கு தொடங்கப்பட்டது, எல்லாமே எங்க இருக்கு பாருங்க. தொடங்கப்பட்ட நாள் சரியா? ஆகஸ்ட் 17, 2025 அன்று தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட இடம் அதியமான் கோட்டை, தர்மபுரி. சரியா? அதியமான் கோட்டை தர்மபுரியில் இருக்குது. இங்க இருக்க ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டில தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக, கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக இந்த பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. இணைய வழியில் விண்ணப்பித்த அன்றே
பயிர்க்கடன் வழங்கப்படும். சரியா? அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில அந்த கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் தான் அதிக அளவு விவசாய கடன் வாங்குவாங்க. அந்த விவசாய கடன் அப்ளிகேஷன் கொடுத்த ஒரு வாரம், சரியா, அந்த டைம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கடன் வந்து கிடைக்கும், அந்த கடன் தொகை கிடைக்கும். சரியா? இந்த இணைய வழியில் அந்த ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாடு தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் விண்ணப்பித்த அன்றே, அதாவது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க அந்த கூட்டுறவு சங்கங்கள், மத்திய மாநில அரசுகளோட அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஓகேவா, இங்கெல்லாம் நீங்க கரெக்டா விண்ணப்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க கரெக்டான தகுதி எலிஜிபிள் கரெக்டா இருந்தது அப்படின்னா, விண்ணப்பித்த அன்றே உங்களுக்கு அந்த பயிருக்கான கடன் தொகை உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 17, 2025. தொடங்கப்பட்ட இடம் அதியமான் கோட்டை, அமைந்துள்ள மாவட்டம் எங்கம்மா? தருமபுரி. சரியா? தருமபுரியில பாத்தீங்கன்னா டிஎம்கே பேரில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2009. சரியா? ஞாபகம் வச்சுக்குமா? கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா முதல்வராக இருந்த டைம்ல 2008ஆம் ஆண்டு இந்த ஒகேனக்கல் கூட்டணி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. தற்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான 2ஆம் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. சரியா? இதான் ஷார்ட். இந்த தருமபுரியில ஒகேனக்கல் குடிநீர் திட்டம், அதே தருமபுரியில தான் இந்தியாவிலே முதல் முறையாக இணைய வழியில் பயிர் கடன் வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதே தருமபுரியில, சரியா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு முகாமை தொடங்கி வைத்தார். அதை மறந்துடக்கூடாது. அதே சமயத்துல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 15, 2022 அன்று எங்கு தொடங்கி வைக்கப்பட்டதுமா? நம்ம காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது, மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து போலாமா? ஓகே, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கூட ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த பயிர்க்கடன், சரியா, மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா PMFBY சொல்லுவாங்க. சரி, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா சொல்லுவாங்க. இதான் பிரதமரின் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் சொல்லுவாங்க. இந்த திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா February 18, 2016. சரியா? February 18, 2016 அன்று விவசாயிகளுக்கான அந்த பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு, மறந்துடக்கூடாது. இங்க நம்ம பாக்குறது தமிழக அரசின் இணைய வழி மூலமாக கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக ஒரே நாள்ல, ஓகேவா, விண்ணப்பித்த ஒரே நாள்ல கடன் வழங்கும் திட்டம், மறக்காதீங்க. அடுத்து போலாமா? அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. அறிவியல் தொழில்நுட்பம், ஓகேவா, நம்ம ஏற்கனவே பார்த்தது. இன்றைய தினத்துல ஒரு செய்தி வந்திருக்கு பாருங்க. விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா இந்தியா திரும்பினார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் சுபான்சு சுக்லா அவர்கள். சுபான்சு சுக்லா அவர்கள் பாத்தீங்கன்னா ககன்யான் திட்டத்திற்காக இந்தியாவில மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் ககன்யான் திட்டத்திற்கான விங் கமாண்டராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் பாத்தீங்கன்னா சமீபத்துல சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருந்தாங்க, ஓகேவா. அதன் பிறகு பூமிக்கு திரும்பினாங்க. இப்ப ரீசெண்டா செய்தியில வர காரணம், நம்ம இன்றைய தினத்துல இதை பார்க்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு நாடு திரும்பினார். சரியா? அதனால செய்திகளை பெருசா போட்டிருந்தாங்க. அகைன் நம்ம ஒரு வாட்டி பாத்துக்கலாம். சரியா? பாருங்க, 20 நாட்கள் விண்வெளி பயணம், அதாவது பூமியில இருந்து கிளம்பின நாள்ல இருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் அவர் எடுத்துக்கொண்ட மொத்த விண்வெளி பயண நாட்கள் 20. சரியா? சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்த நாட்கள் பாத்தீங்கன்னா 18, மறந்துடாதீங்க. சரியா? பாருங்க, விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்பும் ககன்யான் லட்சிய திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 4 வீரர்களில் ஒருவர் லக்னோவை சேர்ந்த குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா. அதாவது ககன்யான் திட்டத்திற்கான விங் கமாண்டராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் சுபான்சு சுக்லா அவர்கள், மறக்கக்கூடாது. சரியா? ஓகே, இவர் அனுபவ பயிற்சி, அதாவது நம்ம இந்தியா முதல் முறையாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப போறாங்க. சரியா? அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அதுக்கு ஒரு அனுபவமா இருக்கட்டும், சரியா, நம்ம விண்வெளி வீரர்களை பத்திரமா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு திட்டத்திற்கு இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதுதாங்க பாருங்க, அனுபவ பயிற்சி நோக்கங்களுக்காக அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ், நோட் பண்ணிக்கோங்க, ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சியம் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல கடந்த ஆண்டு தேர்வானார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல ஒவ்வொரு பாயிண்ட் முக்கியம். சரிங்களா? சுபான்சு சுக்லா அவர்கள் எந்த நிறுவனத்தின் திட்டத்தின் மூலம் போயிருக்கிறாங்க? ஆக்சியம் ஸ்பேஸ், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம். சரியா? அந்த ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் திட்டத்தோட பேரு ஆக்சியம் 4 அப்படிங்கிற திட்டம். எங்கு சென்றாங்க? சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு. சரியா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. இந்த ISS உருவாக்கப்பட்டது 1998ல, மறந்துடக்கூடாது. சரியா? அமெரிக்காவோட நாசா, ரஷ்யாவோட இந்த ரோஸ்காஸ்மோஸ், ஓகேவா, இந்த ஜப்பானோட ஜாக்சா, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை உருவாக்குனாங்க. அங்குதான் போயிட்டு வந்திருக்கிறாரு சுபான்சு சுக்லா அவர்கள். சரியா? சரி, இதோட பின்னணி பாருங்க, அதையும் பார்த்துடலாம். இது இந்தியாவின் இஸ்ரோ, அமெரிக்காவின் நாசா, சரியா, ஐரோப்பிய ஒன்றியத்தோட இந்த ESA சொல்லுவாங்களே, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி,
இந்த அமைப்புகள் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. ஆனா திட்டம் யாருடையது? ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான திட்டம் தான் ஆக்சியம் 4. இதை செயல்படுத்தினது இஸ்ரோ, நாசா மற்றும் ESA. ஓகேவா? அடுத்து சுபான்ஷு சுக்லாவுடன் ஆக்சியம் 4 திட்ட கமாண்டரும் நாசாவின் முன்னாள் பெண் விஞ்ஞானியுமான பெக்கி வின்சன். அப்போ பெக்கி வின்சன் போயிருக்கிறாங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அடுத்து போலந்து நாட்டை சேர்ந்த ஸ்லோவாஸ், அடுத்து ஹங்கேரி நாட்டை சேர்ந்த திபோர் கபோ. இந்த 4 பேரும் தான் எதுல போயிருந்தாங்கம்மா? இந்த ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போயிருந்தாங்க. சரியா? சரி, இவங்க எப்ப கிளம்பினாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. புறப்பட்ட இடம் அமெரிக்காவில் அமைந்துள்ள, சரி, அமெரிக்காவின் புளோரிடாவில் அமைந்துள்ள கென்னடி ஸ்பேஸ் சென்டர். சரியா? அமெரிக்க அதிபர், முன்னாள் அதிபர், அவரோட பேர் கென்னடி. அவர் பேர்ல அந்த கென்னடி விண்வெளி நிலையம் அமைந்துள்ள இடம் புளோரிடா. இங்க இருந்தா கிளம்பினாங்க. எப்ப கிளம்பினாங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. பயன்படுத்தப்பட்ட ராக்கெட், அவங்க விண்வெளிக்கு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டுக்கு என்ன பேர் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபால்கன் 9. அந்த ஃபால்கன் 9 அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமானது? ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது. சரியா? மறந்துடக்கூடாது. ஃபால்கன் 9 அப்படிங்கிறது ராக்கெட்டு. அது பயன்படுத்தப்பட்ட விண்கலம், அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பேர் பார்த்தீங்கன்னா டிராகன் கிரேஸ் அப்படி சொல்லுவாங்க. சரியா? பொதுவா அதுக்கு டிராகன்ங்கிற பேர் வச்சிருந்தாங்க. கூடுதலா ஒரு செருப்பு பேரை சேர்த்தாங்க. அந்த பேர் தான் என்னது? டிராகன் கிரேஸ். அப்ப ராக்கெட்டுக்கு பேர் வந்து ஃபால்கன் 9. அவங்க பயன்படுத்திய விண்கலம், அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு வச்ச பேரு டிராகன் கிரேஸ். ஓகேவா? இவங்க விண்வெளிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கிளம்பிய நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 25, 2025. ஒரு ஃபேன்சி நம்பர் மறந்துடக்கூடாது சார். ஜூன் 25, 2025 மறக்காதீங்க. சரியா? அடுத்து 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஜூன் 26ஆம் தேதி, அதாவது அதுக்கு அடுத்த நாள், சரி, ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தனர். ஓகேவா? அடுத்து அங்க ISS போனதுக்கு அப்புறமா மொத்தம் 18 நாட்கள், ஓகேவா, 18 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கிய பிறகு ஜூலை 15, 2025 அன்று டிராகன் கிரேஸ் விண்கலம் மூலமாக அமெரிக்காவின் சாண்டியாகோ கடற்பரப்பில் பாதுகாப்பாக இறங்கினர். இதில் தெரிய வேண்டிய விஷயம், ராக்கெட்டோட பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கன் 9. விண்கலத்தின் பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிராகன் கிரேஸ் அப்படிங்கிறது. அவங்க விண்வெளிக்கு, அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கிளம்பிய நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 25, 2025. சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த நாள் அதுக்கு அடுத்த நாள், அதாவது ஜூன் 26ஆம் தேதி. அதன் பிறகு 18 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை தங்கியிருக்கிறாங்க. சரியா? கிளம்பின நாள், ரிட்டர்ன் வந்த நாள் எல்லாம் சேர்த்தா மொத்தம் 20 நாள். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்த மொத்த நாட்கள் 18 நாட்கள். சரியா? இந்த 18 நாட்கள் தங்கியிருந்த பிறகு பூமிக்கு திரும்பிய நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 அன்று. சரியா? 2025 அன்று பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பினாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா, கவனமா இருங்க. சரி, சுபான்ஷு சுக்லா சாதனை பாருங்க. 1984ஆம் ஆண்டில் ரஷ்ய விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு 41 ஆண்டுகள் கழித்து விண்வெளிக்கு பயணித்த 2வது இந்தியர் சுபான்ஷு சுக்லா. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்த முதல் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. மறக்க கூடாது. என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க? விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் கேட்டா யாருமா? 1984ல யாரு? ராகேஷ் சர்மா அவர்கள். சரியா? சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் கேட்டா சுபான்ஷு சுக்லா அவர்கள். மறக்க கூடாது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமா இருக்கு. சரியா? அடுத்ததாக அந்த சுபான்ஷு சுக்லா அந்த டீம், அந்த அணியானது பயணம் செய்த மொத்த கிலோமீட்டர், சரியா, 1.3 கோடி கிலோமீட்டர். இங்க இருந்து எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. 750 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்குள்ள நமக்கு அப்படி இருக்கும், டயர்டா இருக்கும். சரியா? எத்தனை கோடி? 1.3 கோடி கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க ஓவராலா. சரியா? அடுத்து பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சர்வதேச விண்வெளி நிலையம் சுற்றி வருகிறது. சரியா? ISS அப்படிங்கிறது எங்க இருக்குமா? பூமியிலிருந்து 400 கிலோமீட்டருக்கு மேல ஒரு மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது இந்த ISS. சரியா? இந்த ஆக்சியம் 4 திட்ட வீரர்கள் விண்வெளியில் மொத்தம் 1.3 கிலோமீட்டர் பயணம் செய்துள்ளனர். ஓகேவா? இந்த கேப்ல அந்த 18 நாட்கள் விண்வெளியில தங்கி இருக்கும்போது பாத்தீங்கன்னா 310க்கும் மேற்பட்ட முறை பூமியை வலம் வந்துள்ளனர். சரியா? இது எல்லாத்துல யார் இருந்திருக்கா? நம்முடைய ககன்யான் திட்டத்தின் விங் கமாண்டரான சுபான்ஷு சுக்லா அவர்கள் இருந்திருக்கிறாங்க. கவனமா இருங்க, ரொம்ப முக்கியமானதுமா. அடுத்து இந்த திட்டத்தின் இந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்கும்போது இந்தியா இஸ்ரோவின் சார்பில் ஒரு 7 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. என்னன்னு சொல்லி பாருங்க. திசு மறு உருவாக்கம், விதை முளைப்பு, ஓகேவா, நீல பசும்பாசி வளர்ப்பு, கதிரியக்க விளைவுகள், மனித உடல் இயக்கம், மிதக்கும் நீர் குமிழி உள்பட இஸ்ரோவால் அளிக்கப்பட்ட
நுண் ஈர்ப்பு விசை சார்ந்த 7 முக்கிய ஆய்வுகளையும் சுக்லா வெற்றிகரமாக மேற்கொண்டார். சரியா? இது தவிர முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. விண்வெளியில் முளைவிட்ட பச்சை பயிறு வெந்தய விதைகளை தன்னுடன் எடுத்து வந்துள்ளார். விண்வெளிக்குங்கிற விதைகளை எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து முளைக்க செய்து அந்த பயிர்களையும் மறுபடியும் பூமிக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. யாருமா? சுபாஷ் சுக்லா அவர்கள். எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. என்னைக்கு போனாங்க, எந்த விண்கலம், எந்த ராக்கெட், என்ன டேட்டு, சரியா, எத்தனை கிலோமீட்டர் டிராவல், இன்டர்நேஷனல் ஸ்டேஷன் எப்போ உருவாக்குனாங்க, அதுல யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க, எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணாங்க, பூமியை எத்தனை மாதிரி வளம் வந்தாங்க, எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்குது, அவ்வளவு விஷயங்கள் இதுல உள்ள இருக்குது. இது தவிர இஸ்ரோ இந்த சுபாஷ் சுக்லாவின் அந்த சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்தின் போது என்னென்ன ஆய்வுகள்லாம் மேற்கொண்டாங்க, அவ்வளவு விஷயங்களும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமானது அடுத்த தேர்வுகள்ல. சரியா? அடுத்து போலாம். அடுத்து பாருங்க, இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி. அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பா கேட்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு செய்தி பாருங்க. பாஜக துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இந்தியாவின் 14வது துணை குடியரசுத் தலைவராக, சரி, 14வது துணை ஜனாதிபதியாக இருந்தவர் யாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர் அவர்கள். சரியா? ஜெகதீப் தன்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க. அடுத்த 15வது துணை குடியரசுத் தலைவர் யாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப அடுத்த ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல பிஜேபி சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரியா? இவர் வந்து திருப்பூரில் பிறந்தவர், கோவையில வசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இவர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவின் ஆளுநராக தற்போது பதவியில் இருக்கிறாங்க. அதான் சொல்லிருக்கும் பாருங்க. சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜக சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் பிறந்த இடம் திருப்பூர், இருக்கிற ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். அடுத்து, இவர் மகாராஷ்டிராவின் ஆளுநராக தற்போது பதவி வைத்து வருகிறார். இது முக்கியமான பாயிண்ட், கவனமா இருங்க. சரியா? அடுத்து, இவர் இதுக்கு முன்னாடி பாருங்க 14வது துணை ஜனாதிபதியாக இருந்தவர் ஜெகதீப் தன்கர். அவர் வந்து ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் 15வது துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பு யார் கிடைச்சிருக்குது? சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. முறைப்படி வின் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அது தொடர்பாக டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன்னா மேக்சிமம் இவர் தான் அடுத்த துணை ஜனாதிபதி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரும்பான்மை எம்பிக்களோட ஆதரவு பிஜேபி கட்சி இருக்கிறனால கண்டிப்பா அவர் வின் பண்ணி நினைக்கிறேன். சரியா? பாருங்க, ஒரு வேட்பாளரை, துணை குடியரசு வேட்பாளரை குறைந்தபட்சம் 20 எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும். சும்மா நின்ற முடியாது. ஒரு 20 எம்பிக்கள் கண்டிப்பா முன்மொழிய வேண்டும். துணை ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் அனைவரும் துணை ஜனாதிபதியை தேர்வு செய்ய வாக்களிப்பார்கள். சரி, எம்எல்ஏ கிடையாது, எம்பிக்கள் தான். சரியா? லோக்சபா, ராஜ்யசபா எம்பிக்கள் தான் இந்த துணை ஜனாதிபதியை இந்த தேர்ந்தெடுக்கிற வாக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கலந்துப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம், குறைந்தபட்சம் எத்தனை எம்பிக்கள் அந்த ஒரு வேட்பாளரை முன்மொழிய வேண்டும்? 20 எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும். முக்கியமானது. சரியா? சரி, அடுத்து பாருங்க, இது தொடர்பான முக்கியமான செய்திகள். இந்திய அரசியலமைப்பு பிரிவு 68, அதுல பிரிவு 2 என்னன்னு சொல்லி பாருங்க. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆளுநர், இந்த அப்புறம் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் எல்லாமே ஒவ்வொரு வீடியோல பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல் சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க பாக்குறது பாருங்க, ஆர்டிகல் 68, அதுல பிரிவு 2, குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது அந்த பதவியை நிரப்புவதற்கான தேர்தலை நடத்துவது குறித்த விதிகளை குறிப்பிடுகிறது. சரியா? துணை குடியரசுத் தலைவர் யாரோ ஒருத்தங்க பதவி காலம் முடிஞ்சிருக்குது, ராஜினாமா பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த துணை குடியரசுத் தேர்தலை நடத்துவது தொடர்பான ஒரு தகவல்கள் தான் எதுல இருக்குமா? ஆர்டிகல் 68, அதுல பிரிவு 2ல இருக்கு. சரியா? முக்கியமாக இது துணை குடியரசுத் தலைவரின் பதவி காலம் முடிவதற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறுகிறது. ஓகேவா? பிளஸ் அவர் பதவி விலகிய அல்லது நீக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு துணை குடியரசுத் தலைவர் அவரோட பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி, சரியா, முடிவதற்கு முன்னாடி கண்டிப்பா எலெக்ஷன் நடத்திருக்கணும். ஒருவேளை நடுவில் அவங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அல்லது அவரோட பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த தேதியிலிருந்து 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா அந்த தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிகல் 68(2)ல. ஓகேவா? அடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவு 66, ஆர்டிகல் 66ல துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைமுறைகளை இந்த பிரிவு கூறுகிறது. சரியா? எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்துல எப்படிலாம் சப்ஜெக்ட எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறாங்களோ அதன் அடிப்படையில தொடர்ந்து தொகுத்து கொடுத்திருக்கும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தான் இது. கவனமா இருங்க. சரியா? பயன்படுத்திக்க மக்களை, விட்டுறாதீங்க மக்களை, அவ்வளவுதான் சொல்லுவோம். அடுத்து பாருங்க, இன்றைய செய்தித்தாள்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு பாருங்க. மும்பை உயர்நீதிமன்றத்தின் 4வது கிளை, அதாவது மும்பை உயர்நீதிமன்றம் 1862ல திறந்தாங்க.
அந்த மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே ஒரு 3 அமர்வுகள் அல்லது 3 கிளைகள் இருந்தது. சமீபத்துல 4வது ஒரு புதிய கிளையை மும்பை உயர்நீதிமன்றத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. அதுதான் அங்க பார்க்க போறோம். சரியா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மும்பை உயர்நீதிமன்றத்தின் கிளைகள் செயல்பட்ட இடம் ஒண்ணு நாகபுரி, அடுத்து அவுரங்காபாத், அடுத்து பார்த்தீங்கன்னா கோவா மாநிலத்தில் இருக்கு, கவனமா இருங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் புதிதாக திறக்கப்பட்டது கோலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா? இதை திறந்து வைத்தவர் தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருக்கிற யாருமா? B.R. கவாய். சரியா? B.R. கவாய் அவர்கள் தான் தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த மும்பை உயர்நீதிமன்றத்தின் 4வது கிளையை திறந்து வச்சிருக்காங்க இந்த இடத்துல கோலாப்பூர்ல. சரியா? ஓகே, இது தொடர்பா இது இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றது. உங்களுக்காக எவ்வளவு இறங்கி அந்த சுப்ரீம் கோர்ட் உயர்நீதிமன்றம் தொடர்பான எல்லா செய்திகளையும் எப்படி சேர்த்து உள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத பாருங்க. ஃபுல்லா வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நோட்ஸை நம்ம சேர்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பாருங்க, சென்னை உயர்நீதிமன்ற கிளை, நம்ம மும்பை உயர்நீதிமன்ற கிளை பார்த்தாச்சு. அப்படியே அப்ப நம்மளோட பார்க்கணும்ல, அடுத்த வீட்டை பார்த்தாச்சு, நம்ம சொந்த வீட்டை பார்க்கலாம். பாருங்க, இது தொடர்பாக, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற கிளையை மதுரையில் திறப்பது தொடர்பாக 1981 நீதிபதி ஜஸ்வந்த் சிங் குழு அமைக்கப்பட்டது. எப்போ? 81ல. ஓகேவா? என்ன கமிட்டிமா? ஜஸ்வந்த் சிங் கமிட்டி அமைக்கப்பட்டது. அது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தா சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை திறப்பது தொடர்பானது. ஓகேவா? ஓகே, அதன் பிறகு எல்லா பரிசீலனைகள் எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையானது திறக்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, ஜூலை 24, 2004ஆம் ஆண்டு. சுனாமி வந்ததுல, அந்த சுனாமி வந்த 2004ஆம் ஆண்டு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையானது எங்க திறக்கப்பட்டது? மதுரையில் திறக்கப்பட்டது. அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை திறக்கப்பட்டது டைம்ல பாத்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படி பார்த்தா R.C. லக்கோத்தி அவர்கள். R.C. லக்கோத்தி அவர்கள் தான் உச்ச நீதிமன்றத்தோட சீஃப் ஜஸ்டிஸா இருக்கும்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை திறக்கப்பட்டது வருஷம் 2004ஆம் ஆண்டு. 2004 என்ன போறோம் சொல்ல பார்க்கலாம். தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அடுத்து கும்பகோணத்துல தீ விபத்து நடைபெற்றது. சுனாமி வந்தது. சரியா? இந்தியாவில் முதல் முறையாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. வேற புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை திறக்கப்பட்டது. இது எல்லாமே நடந்தது எந்த வருஷமா? 2004ஆம் ஆண்டு. மறந்துடாதீங்க, நிறைய எக்ஸாம்ல இந்த 2004 வச்சு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் இருக்கும், கவனமா இருக்கும். சரியா? ஓகே, இந்த மதுரை அமர்வு மொத்தத்துல 14 தென் மாவட்டங்களை உள்ளடக்கியது. சரியா? சென்னையில இந்த பக்கத்துல இருக்க எல்லா மாவட்டங்களையும் தொடர்பான எல்லா அந்த வழக்குகளை கையாளுறாங்க. அப்படின்னா தென் மாவட்டங்கள் எத்தனை? மொத்தம் 14 தென் மாவட்டங்களை உள்ளடக்கியது இந்த மதுரை அமர்வு. எப்ப திறந்தாங்க? ஜூலை 24, 2004ல. அதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டியோட தலைவர், குழுவின் தலைவர் ஜஸ்வந்த் சிங், மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து உயர்நீதிமன்றம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. கவுகாத்தி உயர்நீதிமன்றம் பாருங்க, இப்போ ரீசெண்டா மும்பைல 4வது கிளை திறந்தாங்கன்னு சொல்லி பார்த்திருக்கோம்ல. இதுக்கு முன்னாடி பாருங்க, இந்தியாவில் அதிக கிளைகளை கொண்ட உயர்நீதிமன்றம் கவுகாத்தி, அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்க கவுகாத்தி உயர்நீதிமன்றம். சரியா? அதாவது நான் அங்க பார்த்தது அந்த அமர்வு, அதாவது மாநிலத்துக்கு உள்ளேயே. ஓகேவா? இங்க பாக்குறது பாருங்க, இந்த மும்பை கவுகாத்தி உயர்நீதிமன்றமானது ஒரு 4 மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றமாக இருக்கு. சரியா? அது எதெல்லாம் சொல்லி பாருங்க. இந்த கவுகாத்தி உயர்நீதிமன்றம் 4 மாநிலங்களுக்கு பொதுவானதாக உள்ளது. அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. மிசோரம், அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து மற்றும் அஸ்ஸாம். சரியா? ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ. சரியா? அருணாச்சல பிரதேசம். ஓகேவா? அடுத்து மிசோரத்துக்கு மீ போட்டுக்கோங்க, நாகாலாந்துக்கு வேணா இந்த நா போட்டுக்கோங்க. சரியா? அமினா, அமிபா நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி அமினா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமினா பிளஸ் யாரு? இந்த அஸ்ஸாம் மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்கம்மா, அதிக எண்ணிக்கையிலான நீதிபதிகளை கொண்ட உயர்நீதிமன்றம். ஒரு உயர்நீதிமன்றத்துல, ஒரு ஹைகோர்ட்ல அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் எங்க இருக்கிறாங்க சொல்லி பார்த்தா அலகாபாத் உயர்நீதிமன்றம். எந்த மாநிலம்? உத்தரப்பிரதேசம். சரியா? இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். சரியா? அந்த உத்தரப்பிரதேசத்துல அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால கண்டிப்பா நிறைய குற்றங்கள் நடைபெறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த குற்ற வழக்குகளை விசாரிப்பதற்கு கண்டிப்பா யாரு அதிகமா தேவை? நீதிபதியின் எண்ணிக்கை அதிகமாக தேவை. அதனாலதான் இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்க? 160 நீதிபதிகள் உள்ளனர். இதுதான் மேக்ஸிமம் நம்பர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே சமயத்துல நம்முடைய மெட்ராஸ், சரியா, சென்னை உயர்நீதிமன்றத்துல எவ்வளவு அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நீதிபதி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 75. சரியா? அதிகபட்சம் எவ்வளவு வரலாம்? 75 இருக்கலாம். கவனமா இருங்க. இதுல 59 பாத்தீங்கன்னா 59 பிளஸ் 16 அப்படி போட்டிருப்பாங்க. இந்த 16 அப்படிங்கிறது கூடுதல் நீதிபதிகள். இந்த கூடுதல் நீதிபதி சேர்த்து எந்த நம்பரை தாண்டக்கூடாது?
75 அந்த எண்ணிக்கை தாண்டக்கூடாது. இது வந்து தலைமை நீதிபதியும் சேர்த்து மறக்காதீங்க. சரியா? இப்ப இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில ஒரு உயர் நீதிமன்றத்துல நீதிபதி இருப்பது எங்க? அலகாபாத்ல. நீதிபதி எண்ணிக்கை 160. நம்முடைய மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நீதிபதி எண்ணிக்கை 75. மறக்காதீங்க. சரி, அடுத்து அதிகபட்சம் பார்த்தாச்சு. குறைந்தபட்சம் பார்க்கணும்ல. பாருங்க, குறைவான நீதிபதிகளை கொண்ட உயர் நீதிமன்றம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கிம். சரியா? குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கிம். அங்க பாத்தீங்கன்னா மொத்தத்திலேயே 3 நீதிபதிகள் தான் இருக்கிறாங்க. சரியா? அலகாபாத்ல எவ்வளவு இருக்கிறாங்கம்மா? அலகாபாத்ல 160. இங்க சிக்கிம்ல பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 3 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மேலும் மேகாலயா மாநிலத்துல 4 நீதிபதிகளும், மணிப்பூர் மாநிலத்தில் 5 நீதிபதிகளும் உள்ளனர். குறைவான நீதிபதிகள் கொண்ட மாநிலங்கள் இந்த உயர் நீதிமன்றங்களை சேர்த்து கொடுத்திருக்கும். பார்த்தோம். சரியா? 3, 4, 5. சரியா? 3 எது, 4 எது, 5 எதுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? 3 அப்படின்னா எதுமா? சிக்கிம். ஓகேவா? அடுத்து மேகாலயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4 மேகாலயா. அடுத்து நம்பர் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலம் மறக்கக்கூடாது. சரியா? அடுத்து மறுபடியும் பாருங்க, உயர் நீதிமன்றம் தொடர்பான ஒரு செய்தி. இந்தியாவின் முதல் 3 உயர் நீதிமன்றங்கள். சரியா? பிரிட்டிஷ் காலத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் முறையாக உயர் நீதிமன்றம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862ல. சரியா? 1860, 1861 இந்த 3 வருஷத்துல இருந்தும் அடிக்கடி எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. நீங்க நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? 1860 அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையாக பட்ஜெட். சரியா? பட்ஜெட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே 1860ல தான் முதல் முறையாக வருமான வரி. சரியா? வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டது 1860ல. 1861ல பாத்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறை ASI உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்ட 100வது வருஷத்துல தமிழ்நாட்டுல மாநில தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது 1961ல. ஓகேவா? அடுத்து 1862ல தான் இந்திய முதல் 3 உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டது. அதன் முதல் உயர் நீதிமன்றம் கல்கத்தா உயர் நீதிமன்றம். அந்த கல்கத்தா உயர் நீதிமன்றம் திறக்கப்பட்ட நாள் ஜூலை 1, 1862. மறக்கக்கூடாது. சரி, ஜூலை 1 என்ன வரணும்? ஜிஎஸ்டி தினம், தேசிய மருத்துவர்கள் தினம். அடுத்து டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 1, 2015. SBI வங்கி தேசியமயமாக்கப்பட்ட நாள். இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம், BC ராய் அவருடைய பிறந்த நாள். சரியா? அதே மாதிரி மத்திய அரசின் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு தடை நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2022. அடுத்து ஜூலை 1, 2024ல புதிய குற்றவியல் சட்டங்கள் இந்த BS, BNS, BNSS இந்த 3 சட்டங்கள் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2024. எவ்வளவு விஷயங்கள் ஷார்ட்டா ஒரு செகண்ட்ல அவ்வளவு விஷயங்களை நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். அதுதான் சொல்றேன், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கும். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. அப்ப இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 1, 1862. அடுத்து 2வது உயர்நீதிமன்றமாக திறக்கப்பட்டது மும்பை உயர்நீதிமன்றம், அது பாம்பே ஹைகோர்ட். அது திறக்கப்பட்டது ஆகஸ்ட் 14. சரியா? 1862ல தான். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா நம்முடைய மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் திறக்கப்பட்டது ஆகஸ்ட் 15. சுதந்திரம் பெற்ற அந்த டேட்ல வருது 1862ல. மறக்கக்கூடாது. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் கல்கத்தா, செகண்ட் பார்த்தீங்கன்னா மும்பை, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை KMC. அந்த KMC மருத்துவமனை நினைச்சுக்கோங்க. இதுதான் முதல் 3 உயர் நீதிமன்றங்கள். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் முதல் 3 பார்த்தாச்சு. அடுத்து கடைசி பார்க்கணும்ல, இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றம் 25வது உயர்நீதிமன்றம். சரியா? அமராவதி உயர்நீதிமன்றம் தான் இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட புதிய உயர்நீதிமன்றம். அது எத்தனை உயர்நீதிமன்றமா? 25வது உயர்நீதிமன்றம். சரியா? இது ஆந்திரா மாநிலத்தில் அமைந்துள்ளது. சரியா? ஆந்திராவும் தெலுங்கானாவும் முன்னாடி ஒரே மாநிலமாக இருந்தது. தனித்தனியா பிரிக்கப்பட்ட பிறகு தெலுங்கானாவிற்கு ஹைதராபாத் நீதிமன்றம் தனியா போயிருச்சது. ஆந்திராவிற்கு தனியா ஒரு உயர்நீதிமன்றம் தேவை. அதுதான் இதுமா அமராவதி உயர்நீதிமன்றம். சரியா? இந்த அமராவதி உயர்நீதிமன்றம் திறக்கப்பட்ட நாள் பாருங்க ஜனவரி 1, 2019 திறந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அமராவதி உயர்நீதிமன்றத்துல அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நீதிபதி எண்ணிக்கை 37. சரியா? அப்ப அதிகபட்சம் எங்க இருக்கலாம்? அலகாபாத்ல 160. குறைந்தபட்ச நீதிபதிகள் ஒரு 3 நீதிபதிகள் இருப்பாங்க. எங்க? சிக்கிம்ல. நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல 75 நீதிபதிகள். இங்க பாக்குறது நம்முடைய அமராவதி, அதாவது 25வது உயர்நீதிமன்றம். அங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் எவ்வளவு இருக்கலாம்? 37 இருக்கலாம். மறக்கக்கூடாது. சரியா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கம்மா, ஒரே CSK கலரா இருக்குது. சரி, ஓகே, நல்லதா இருக்குது. முதல் கேள்வி பாருங்க, ஊராட்சி பிரதிநிதிகள் பயிற்சி எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது? ஓகேவா? இரண்டாவது கேள்வி, இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதுல ஒரு போனஸ் கேள்வி ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். PMFBY திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன? இது போனஸ் கேள்வியா? இந்த செகண்ட் கொஸ்டின் கூட சேர்த்து சொல்லுங்க. கண்டிப்பா வீடியோ பார்த்தவங்களுக்கு இதை நான் ஏன் கேட்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பா புரியும். சரியா? ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு மட்டும்தான்.
அடுத்து மூன்றாவது கேள்வி, சுபான்ஷு சுக்லா எந்த திட்டத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார்? ஓகேவா? அடுத்து முடிஞ்ச அது கூட சேர்த்து என்ன டேட்ல கிளம்புனாங்க, எந்த டேட்ல பூமிக்கு திரும்பினாங்க, எந்த விண்கலத்தின் மூலமாக பூமிக்கு திரும்பினாங்க, எந்த திட்டத்தின் மூலம் போனாங்க, எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பதில சொன்னீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு லைஃப்ல மறக்காது. ஓகேவா? அடுத்து துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரை குறைந்தபட்சம் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும்? இது 4வது சூப்பர் 6 கேள்வி. அடுத்து 5வது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவின் 25வது உயர்நீதிமன்றம் எது? ஓகேவா? அந்த நீதிமன்றம் எப்போது திறக்கப்பட்டது? இது 5வது கேள்வி. அடுத்து 6வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 66 எதனுடன் தொடர்புடையது? என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இந்த வீடியோ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நீங்க முழுசா பார்த்தா தெரியும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிறது பிளஸ் அது தொடர்பான அந்த சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு, அது எந்த அளவுக்கு டெப்தா நம்ம நோட்ஸா கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தோத்து கொடுக்கணும்னு தெரியும். சரியா? ஃபுல்லா வீடியோ பாருங்க. போனஸ் கேள்வி, சூப்பர் 6 கேள்வி, எல்லா கேள்விகளும் பதில் சொல்லுங்க. மறக்காம ஒரு நோட்டு போட்டு கண்டிப்பா அந்த நோட்ஸ் எல்லாமே எழுதிக்கும். கண்டிப்பா தேர்வுல ஒரு அரிய ஒரு சூப்பரான ஒரு சாதனை படைத்து ஒரு அரசு பணிக்கு நம்ம போக முடியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.